இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குற உங்க எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேங்க. காட்ஸ் பிளஸிங் டேன்ற ஊழியத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சின்ன ஒரு வார்த்தை தாங்க. ஆனா அந்த வார்த்தையில என்னென்ன அர்த்தம் இருக்கு, கர்த்தர் நம்ம கிட்ட அது மூலியமா என்ன சொல்ல வராரு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு கூட இந்த வார்த்தை வந்திருக்கோம். நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம். என்ன வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னாக்கா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நான் உன்னுடனே இருப்பேன் அப்படின்ட்டு வசனம் இருக்குங்க. இது கர்த்தர் மோசே கிட்ட சொன்ன வார்த்தைங்க. மோசே எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்த வார்த்தை கர்த்தருக்கு வந்துச்சு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அவர் 40 days ஃபாஸ்டிங் இருந்ததுனாலயோ, அவரு ரெகுலரா கர்த்தரை தொழுது கொண்டிருந்தாலையோ அந்த மாதிரி டைம்ல அவருக்கு அந்த வார்த்தை வரல. அவர் எகிப்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிடுறாருங்க. அந்த இடத்துல தான் என்னுடைய ஜனத்தை நீ விடுவிக்கணும்ட்டு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வெளியா இருக்குங்க. சரி, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. முதலாவது என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா, கேப்டன் டு லீட், சேனைகளின் அதிபதினு அர்த்தங்க. நீங்க யோசுவா 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, யோசுவா 5:14வது வசனம், அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் அப்படின்ட்டு வசனம் இருக்குங்க. என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விஷயத்த செய்ய சொன்னார்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நீங்க யோசிக்கணும், நான் அதுக்கு தகுதியே இல்லை. இங்க மோசே கூட அப்படித்தான் நினைச்சாரு, நான்லாம் அதுக்கு தகுதியே இல்லை, நான் எகிப்தியர் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம் கர்த்தரே அப்படின்ட்டு கர்த்தர்கிட்ட அவர் கேட்கிறாரு. அப்போ கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை தான் அது, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, என்னன்னுனாக்கா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்றாருனாக்கா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாருனாக்கா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை, என்னென்னலாம் நடக்குதுன்னு அவருக்கு தெரியுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, நான் எங்க இருக்க, அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா 100% கர்த்தருக்கு தெரியுங்க. அவர் ஒரு கேப்டன் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்துறதுக்கு நீங்க அவருக்கு இடம் கொடுக்கணும். நீங்க உங்களுடைய சுய புத்தியினாலேயோ இல்ல உங்க சுய விருப்பத்தினாலேயோ நீங்க நடந்தாக்கா, அப்ப அது வாய்க்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நீங்க ஹோலி ஸ்பிரிட், நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கோ இல்ல கர்த்தருக்கோ நீங்க வழிவகுத்தாக்கா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது நல்லதா வருங்க. நீங்க நினைக்கிறீங்க, இல்ல பிரதர், நான் இந்நாள் வரைக்கும் எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் இருந்தேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நான் இது பண்ணேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இருந்து அற்புதமா நடக்கலையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா, நீங்க ஹோலி ஸ்பிரிட் நீங்க வழி கொடுத்தீங்களா, இல்ல கர்த்தாவே என்னால முடிஞ்சதால நான் செஞ்சுட்டாண்டவரே, இனிமேல் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு கர்த்தருக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தீங்களா, கண்டிப்பா இருக்காதுங்க. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட நான் சொல்றேங்க, நீங்க கர்த்தர் ஒரு கேப்டனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதம் நடக்கும். முதலாவது கர்த்தர் கேப்டனா நம்ம பார்த்தோங்க, சேனைகளின் அதிபதி. ரெண்டாவது இது எனக்கு ரொம்ப பிடிக்கிறேங்க, உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேங்க, ஷெப்பர்ட். அதாவது ஒரு மெய்ப்பனா கர்த்தர் நம்மள இது பண்ணுவாராமா. அதுக்காக நம்ம எடுத்துக்கணும் பைபிள் ரெஃபரன்ஸ் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்க இந்த வார்த்தை, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இங்க வார்த்தை இருக்குங்க. அதாவது ஒரு நல்ல மெய்ப்பனுடைய ஒரு நல்ல இது நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க, இல்ல நீங்க ஒரு நல்ல ஊழியமோ இல்ல நீங்க வேற ஏதோ பண்றீங்க, ஆனா நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஏதோ பண்ண போறீங்கோ, அது ஃபெயிலியரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, கர்த்தருடைய மெய்ப்பன் உங்களுக்கு தேவைப்படுங்க. கர்த்தர் என்ன எப்படி நடத்துறாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் எங்க போக விரும்புறாரு அப்படின்ட்டுலாம் கர்த்தர் எப்படி நடத்துறாரு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இல்ல பிரதர் நான் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா,
நான் இப்ப எந்த இடத்துல இருக்கிறேன்ட்டு எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியாது, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, நான் யார் கூடயோ பேசுறதோ இல்ல, நான் யார்கிட்டயோ எந்த டச்லயும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டு தாவீது சொல்றாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால, நீங்க வந்து இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால கர்த்தருக்கு வந்து நான் யாருன்னு தெரியாது நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் வசனம் இருக்குங்க. நீங்க எந்த பக்கம் போனோம் இல்லப்பா, நீ இந்த பக்கம் போனா உன்னுடைய வேலை வந்து வாய்க்காது, நீ இந்த பக்கம் இந்த பிசினஸ் பண்ணா இந்த வேலை வந்து உங்களுக்கு நடக்காது அப்படின்ட்டு கர்த்தர் வந்து ஒரு கோலையும் ஒரு தடியை வச்சு நம்மளை தேற்றுவார. நீங்க நினைக்கிறீங்க என்ன பிரதர் அப்போ கோலும் தடியை வச்சு எங்களை அடிக்குவாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. அந்த கோழியும் அந்த தடியை வச்சு உங்களுக்கு வழித்த காட்டுவார தவிர இந்த பக்கம் வா அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லுவாரே தவிர உங்களை வந்து ஒரு பொழுதோ கர்த்தர் வந்து அந்த கோழியும் அந்த தடியை வச்சு அடிக்க மாட்டாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில கூட நடந்திருக்கும். இப்போ நீங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் வந்து அதை வெளியரங்கமா சொல்லவே மாட்டாரு. இன்ஃபேக்ட் நிறைய பாஸ்டர் பண்ற மிஸ்டேக்கே இப்படித்தான், தலையில கை வச்சு உன் மேல ஏதோ ஒரு கிரியை இருக்கு, நீ உன் மேல அசுத்தாவின் கிரியை இருக்கு, நீ 40 days ஃபாஸ்டிங் இரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. உண்மையான ஊழியக்காரர் சரி, உண்மையான இவாஞ்சலிஸ்ட் சரி அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஏன் பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நீங்க இங்க பாவம் எங்கெல்லாம் நடந்திருக்கு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அந்த பைபிள் அந்த ரெஃபரன்ஸ் பைபிள் நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா தெரியும். அங்க அத்தனை பேர் யூதர்கள் வந்து கல்லால அடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் இவன் மேல் கல்லை எறிங்கன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் வந்து அந்த பெண்மணிக்கு என்ன சொல்றாங்க நீங்க கேட்டீங்கன்னாக்கா, போ இனிமே நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் வந்து அந்த யூதர்கள் கூட்டத்துல இதை சொல்லிக்கலாமே, ஏங்க சொல்லல? கர்த்தருக்கு தெரியுங்க எல்லாருடைய மனசும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கு, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு கர்த்தருக்கு தெரியுங்க. கர்த்தர் வந்து உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு மைப்பனா ஆயத்தமா இருக்கிறாங்க.